என்னோடய ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, திக்காக இல்லை, ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை சரி பண்ணுறதுக்கு நான் வீட்டிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஹேர் பேக்கு தான் நான் சொல்ல போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஆலோவேரா ஜெல்லு, கர்டு, நல்லெண்ணெய் இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. நல்ல மிக்சியில் நல்லா அரைச்சி பிளெண்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணிங்கன்னா தலையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆலோவேராவில் ACE இருக்கிறதுனால நியூ செல் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அப்புறம் B12ம் ஃபாலிக் ஆசிடும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காகவும் ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. நல்லெண்ணெயில் வந்து விட்டமின் E இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஹேர் க்ரோத்தையும் ஹேர் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்பு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஆன்டி ஃபங்கலாக இந்த நல்லெண்ணெய் வந்து உபயோகப்படுது. இந்த நல்லெண்ணெய் வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஹேரோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் அதில் வந்து பயோட்டினும் இருக்குது. அப்புறம் விட்டமின் C, D இருக்குது, B இருக்குது. ஸோ ஹேரோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கர்டு. அப்புறம் இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் இருக்கிற முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டி நமக்கு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது, ஹேர் ஃபால் ஆகாமையும் தடுக்குது.